ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு. இன்றைக்கி ஆடி அமாவாசை படையல் தான். எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சாம்பார் வச்சுக்கலாம். பருப்பு வேக போட்டுக்கலாம். நான் 1 டம்ளர் அளவு பருப்பு எடுத்திருந்தேன். அது ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். கழுவிட்டு அது கூட 2 பச்சை மிளகா, 2 தக்காளி, 2 வெங்காயம் சும்மா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு உரித்து அதில் சேர்த்துக்கலாம். எந்த டம்ளரில் பருப்பு எடுத்தோமோ அதிலே 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு குக்கரை மூடிடுங்க. ஒரு 5 விசில் விட்டு இறக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. வழக்கம் போல் தான் கடுகு பொரியறதுக்கு தட்டு போட்டு மூடிடுங்க, இல்லைன்னா மேலே தெறிக்கும். இப்போ திறந்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துக்கோங்க. கட் பண்ண வேண்டாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை. வெங்காயம் ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சும்மா டேஸ்ட்டுக்காக தான். சேர்த்துட்டு நான் இந்த குழம்புக்கு சாம்பாருக்கு பீர்க்கங்காய் தான் எடுத்திருந்தேன். ஒரே ஒரு காய் தான் சேர்த்துருந்தேன். ஏன்னா அவியலில் எல்லா காயும் சேர்க்கறதுக்காக. அவ்வளோதான். இந்த பீர்க்கங்காவை தோலை சீவிட்டு இது போல் கட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருந்தேன். பாருங்கள், பருப்பு எப்படி பூ மாதிரி மலர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு மத்து போட்டு கடைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். நான் இந்த பருப்பு ஊற்றும்போது வீடியோ பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். அந்த கடைஞ்ச பருப்பையும் சேர்த்துக்கிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நான் இந்த சாம்பாருக்கு இப்போ சாம்பார் பொடி தான் சேர்க்க போகிறேன். நான் கடையில் வாங்கின பொடி தான் சேர்க்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவு தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு 4 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தோம். அவ்வளோதான். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி கிள்ளி சேர்த்துக்கோங்க. நான் இந்த சாம்பாரில் உப்பு உரப்பு எதுவுமே பார்க்காம செஞ்சுருந்தேன். ஆனால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாமிக்கு செய்யும்போது நம்ம எதுவுமே பார்க்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றி அப்படியே இறக்கி வச்சுருங்க. சாம்பார் ரெடி. அடுத்து அவியல் பார்க்கலாம். இந்த அவியல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்திருந்தது. கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரியே செய்யுங்க, சூப்பராக இருக்கும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, புடலங்காய், கொத்தவரங்காய், அப்புறம் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் சேர்த்துருந்தேன். அவ்வளோதான். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது எல்லா காயும் நம்ம பொரிக்க போகிறதுலாம் இல்லை, அவிக்க தான் போகிறோம். அதனால் உடம்புக்கு ரொம்ப சத்து இந்த அவியல். கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருந்தேன். கரெக்டாக இருந்துச்சு. காய் நிறையா இருக்குல்ல. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த காய்கள்லேயே சில காயெல்லாம் தண்ணி விடும், ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் பாருங்கள், இதிலே தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள். இன்னும் நல்லா ஒரு முறை இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த அவியலுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு 6 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு உரிக்க வேண்டாம். ஒரு பெரிய தேங்காய் எடுத்து திருவி வச்சுருந்தேன், அதே இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதுக்கு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொரகொரப்பாக ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். அதே இப்போ இதில் கலந்துடலாம். அவியல் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ரொம்ப கஷ்டம்லாம் எதுவும் கிடையாது. உடம்புக்கும் ரொம்ப சத்து. வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அவ்வளோதான். இப்போ கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டி தயிராக இருந்தால் ரொம்ப நல்லது. நான் 1 கப் அளவு, ஒரு 1/2 லிட்டர் அளவு தயிர் சேர்த்துருந்தேன். கரெக்டாக இருந்தது. புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே. இதுக்கும் நான் உப்புலாம் பார்க்கல, ஆனால் கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த அவியலுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறோம்.
சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம சாப்பிட போகிறது இல்லையா, ஒரு கரண்டி அளவு சேர்த்துட்டேன். ஊற்றுனதும் ரொம்ப மணமாக இருந்துச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான அவியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாவே இருந்தது. வீட்டில் எல்லாருமே சூப்பராக இருக்குதுன்னு நல்லாவே சாப்பிட்டாங்க. அவ்வளோதான், பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இறக்கிடலாம். இப்போது பாயாசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி சிறுபருப்பு பாயாசம் தான் செஞ்சுருந்தேன். முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 100 கிராம் அளவு ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா சிறுபருப்பு சீக்கிரம் வெந்துடும், ஜவ்வரிசி லேட் ஆகும். இப்போ சிறுபருப்பே கழுவி அந்த ஜவ்வரிசி கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எந்த கப்பால் பருப்பு எடுத்தோமோ அதிலே 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு 2 விசில் மட்டும் விட்டு இறக்கிக்கலாம், போதும். இப்போ எந்த கப்பால் பருப்பு எடுத்தோமோ அதிலே 3 கப் அளவு வெல்லம் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கு கம்பி பதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. வெல்லம் மட்டும் நல்லா கரைஞ்சி இருக்கணும். வெல்லத்தில் கல் மண்ணெல்லாம் இருக்கும். அவ்வளோதான், இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாயாசத்துக்கு தேங்காய் பால் எடுக்கணும். அதுக்கு நான் ஒரு அரை மூடி அளவு தேங்காய் திருவி வச்சுருந்தேன். ஒரு 7-8 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சிடலாம் நம்ம இதை. பாருங்கள், இப்போ மறுபடியும் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அந்த கரைஞ்ச வெல்லத்தை அதில் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ கல் மண் இருக்குது பாருங்கள். இப்போது வேக வச்ச பருப்பு பாருங்கள் நல்லா பதமாக கரெக்டாக வெந்திருந்துச்சு. அதே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாலில் சேர்த்துக்கோங்க. ஏலக்காவை இதிலே போட்டால் தான் நல்லது, இல்லைன்னா வாயில் தட்டுப்படும், பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதிலே போட்டால் அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். தேங்காய் பாலும் நல்லாயிருக்கும். தேங்காய் பால் திக்காக ஊற்றுங்க. பாருங்கள், இது போல் நல்லா கொதித்ததும் ஒரு 4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டேன். தாளிக்கிறதுக்கு தான், பாயாசத்துக்கு. அதில் முந்திரி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ அதை வறுத்துட்டு அந்த பாயாசத்தில் ஊற்றிடுங்க. சிம்மில் வச்சு ஊற்றுங்க, மேலே தெறிக்கும். ஊற்றிட்டு நல்லா இது போல் கலந்து விட்டு இறக்கிடுங்க. பாயாசம் ரெடி. அடுத்து வடை செய்ய ஆரம்பிக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவு உளுத்தம்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதில் இப்போ 3 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பிசைவி எடுத்துக்கோங்க. நான் எப்படி கிரைண்டரில் போட்டு அரைச்சேன், எந்த பதத்துக்கு அரைச்சேன்றதை இன்னொரு நாள் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். இன்றைக்கி அதுக்கு டைம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு பதமாக பிசறி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 1/2 லிட்டர் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வடை சுடுறதுக்கு தான். சேர்த்துட்டு இந்த மாதிரி போட்டு பாருங்கள். பொரிஞ்சு வந்ததுன்னா எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். கையிலே லைட்டாக தண்ணி தொட்டு இது போல் போட்டுக்கோங்க. வடைலாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, சீக்கிரமாக ஈஸியாகவே செஞ்சிடலாம். இந்த மாதிரி கையிலே தட்டிட்டு அப்படியே ஓட்டை போட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது, அப்புறம் எண்ணெய் இழுக்கும். இது போல் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வெந்ததும் அதுவே மேலே எழுந்து வந்துடும். பாருங்கள், இது போல் வந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வடையும் ரொம்ப நல்லா இருந்தது. உப்பு இதுலேயும் நான் பார்க்கல, ஆனால் ரொம்ப கரெக்டாகவே இருந்துச்சு. பாயசத்துலேயும் நான் இனிப்பு பார்க்கல, இனிப்பு கரெக்டாக இருந்துச்சு. சாமிக்காக நம்ம செய்கிறனால எல்லாமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அவ்வளோதான், இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு மீதி இருக்க மாவு எல்லாத்தையுமே நான் இது போல் வடை போட்டு எடுத்துக்கிட்டேன். எண்ணெயும் குடிக்கல, வடை ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ அப்பளம் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடுக்கி இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் அப்பளம் பொரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெயும் அப்பளத்தில் தங்காது, நல்லாவே இது போல் உதறி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வடை சுட்ட அதே எண்ணெயிலேயே அப்பளம் பொரித்து எடுத்துக்கிட்டேன் கையோட. அவ்வளோதான், எல்லாமே ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பாருங்கள், இது போல் எல்லா அப்பளத்தையும் நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம படையல் போட்டுடலாம். நான் இது எனக்காக போட்ட சாதம், அதனால் கொஞ்சமாக தான் வச்சுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாப்பிடுங்க, அப்போ தான் நிறைய சாப்பிட முடியும். சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு, அவியலும் ரெடி ஆகிடுச்சு. அவியல்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். படையும் ரெடி ஆகிடுச்சு, பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ படையில் போட்டுட்டு நம்மளும் சாமி கும்பிட்டு சாப்பிட வேண்டியது தான். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்.